மட்டன் செமி கிரேவி ரொம்பவே ரிச் அண்ட் ஸ்பைசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கரில் இந்த வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த மட்டன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிளாக் பெப்பர்ஸ், பே லீவ்ஸ் அண்ட் ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே 2 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துருங்க. இப்போ இது கூடவே இது ஆறதுக்குள்ளே நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் தனியா சேர்த்துட்டு கூடவே ரெட் சில்லி சேர்த்துக்க போகிறோம். நான் காஷ்மீரியன் சில்லிஸும் சேர்த்துருக்கேன் கலருக்காக. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மட்டன் செமி கிரேவிக்கு இந்த நம்ம இப்போ வறுக்கிற இந்த ஸ்பைசஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் வறுத்து விட நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம், அதனால் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. இதை மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விடுங்க. நல்லாவே வெந்துருச்சு. நல்லா ஒரு கலக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு என்னன்றது பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் எல்லாம் சூடானதுக்கப்புறம் கூடவே நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதெல்லாம் போடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திரும்பி ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஸ்டார் பூ சேர்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும், ஸ்பைசஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எங்களுக்கு வேண்டுற மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ கூடவே நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த முக்கியமாக இந்த மட்டன் செமி கிரேவிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், இப்போ கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லாவே அதை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக அந்த ஆயிலில் இந்த ஆனியன்ஸ் நல்லாவே வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ நல்லா வறுப்பட்டு எடுக்கிறோன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பு சேர்த்து நல்லா அதை வதக்கி எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம இதில் சூப்பே நம்ம சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். சூப் ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்பவே அயர்ன் ரிச் கூட. ஸோ அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் இது கூடயே சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ நம்ம அதை கூட எடுத்துக்கலாம். இப்போ தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ இதை 2 to 3 minutes மூடி க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக அது ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு பாருங்க. இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவும் அந்த மட்டனும் நல்லா ஒன்றா சேரணும். இந்த டிஷ்ஷை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை 2 to 3 minutes விட்டு எடுத்துட்டுங்க. நல்லா இதை கலக்கி விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொஞ்சமே கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ரொம்பவே ரிச்சாக இருக்கும் பார்க்க. இப்போ நல்லா கிளறி வச்சுட்டு மூடி போட்டு திரும்பி 2 to 3 minutes விட்டு எடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் தூவி எடுத்தால் ரொம்பவே டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான மட்டன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து நல்லா ஒரு சப்பாத்தி இல்லை தோசை இட்லியோ இல்லை ஒரு கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அம்மா மகள் ஃப்ளேவர் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான மட்டன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.